ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நாம் பார்த்தால் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவராக இயேசுவை கூப்பிடும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலோ என்ன சொல்லி கூப்பிட்டாலோ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்கள் விண்ணப்பத்தை சொல்லும் பொழுதும் ஜெபத்தை சொல்லும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்கள் கண்ணீரெல்லாம் சிந்தும் பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்பார். அவர் உங்களுடைய எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி விடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சிறு கதையை சொல்கிறேன். ஒரு சிறுவன் ஒரு நாள் ஒரு குளத்தில் விழுந்து விட்டான். அந்த குளம் மிகவும் ஆழமாயிருந்ததுனால அவன் தத்தளித்து கொண்டு தன் ஜீவனை காப்பாற்றும்படியாய் ஒரு கூக்குரல் இருக்கிறார். அங்கே அநேகர் போகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாய் அந்த ஆழமான குளத்தில் போய் அவனை காப்பாற்ற தயங்கி நின்றார்களாம். ஆனால் தூரத்தில் ஒரு மனிதன் அவனுடைய குரலை கேட்கிறான். ஓடி வருகிறான். ஓடி வந்து அந்த குளத்தில் விழுந்து அவனை காப்பாற்றி வெளியே எடுக்கிறான். அப்பொழுது அந்த சிறுவன் கேட்டானா, அவ்வளோ தூரத்தில் இருந்தீங்களே, எப்படி நீங்கள் என்னை வந்து காப்பாற்றினீங்கன்னு கேட்கும் பொழுது, உன்னுடைய உபத்திரத்தின் குரல், உன்னுடைய வேதனையின் குரல், உன்னுடைய ஆபத்து காலத்தின் குரல் நான் தூரத்தில் போயிட்டு இருந்தாலும் எனக்கு கேட்டது. அந்த ஒரு நொடி நான் யோசிக்கலை, உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி குளத்தில் குதித்து உன்னை நான் காப்பாற்றினேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனே உபத்திரத்து நேரத்தில் அப்படி ஆழமான குளத்தில் விழுந்து அந்த சிறுவனை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உபத்திரத்தில் போய்கொண்டு இருந்தாலும், நெருக்கடியில் போய்கொண்டு இருந்தாலும், வேதனையின் பாடுகளுக்குள்ள போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்கள் உபத்திரங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.